Hello everyone, this is Balaji. ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாங்கின உடனே லாபம் கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த லாபம் உடனே வரலை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து பயந்துரும். நம்மளுக்கு எதுவுமே உருப்படாது போல், நம்ம வாங்கினாலே லாஸ் தான் ஆகுது. அந்த பயத்தில் வந்து மற்றவங்கள போய்ட்டு வந்து சஜஷன் கேட்குறது, என்ன பண்ணலான்றது, ஸோ லாஸை கட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறது, பயந்துருவாங்க. அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கிட்டோன்னா நம்ம வாங்கின உடனே லாபம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எந்த கண்டிஷனும் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையாது. அந்த இடத்துல தான் ஒரு விஷயம் வந்து உள்ளே வருது. தட் இஸ் கால் ரேண்டம்னஸ் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம். அது ஒரு சில பேருக்கு வந்து லக்காக இருக்கலாம், நம்ம வாங்கின உடனே பெரிய லெவலில் ஏறும். ஒரு சில பேரை வந்து உசுப்பேற்றிட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது, நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன்ப்பா, நான் கரெக்டாக விற்ற பிறகு வந்து சரசரன்னு மேலே போகுது, கடைசியில் நான் வாங்கினா மட்டும் தான் இது மாதிரி இருக்கும் போல். சில பேருக்கு ஒரு சில விஷயம் இருக்கும், நான் வாங்கினாலே கீழே தான் இறங்கும், உருப்படாது, கீழே தான் லாஸ் ஆகும், நான் வாங்கிட்டேன் அதனால தான் அதை வந்து கீழே இறங்குது, இவ்வளோ நாள் நல்லா தான் மேலே போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு மனப்பான்மை, எமோஷ்னலாக நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த இடத்துல தான் ரேண்டம்னஸ் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த விஷயம் வந்து ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு தெளிவு வந்து பிறக்கும். ஸோ அதுக்கு ஒரு சில விஷயம் பிகினர்ஸுக்காக ஒரு சில விஷயம் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடிவில் 2-3 கமெண்ட்ஸ் இருக்குது. விப்ரோ சில பேர் பாட்டம் அவுட் ஆக போகுது, எங்கே வந்து பாட்டம் அவுட் ஆகும், பயங்கரமாக இறங்கிட்டு இருக்கலாம் கேட்குறாங்க. ஸோ அதை நான் லாஸ்ட் இந்த வீடியோ முடிவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன விஷயம், ஒரு சின்னதாக ஒரு இனிஷியேட்டிவ் பிகினருக்காக. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஒருத்தர் இங்கே வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியாதவர் இங்கே என்ட்ரு ஆகிட்டார்னு வைங்களேன். இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிட்டார், வாங்கின உடனே பிரேக் அவுட் நல்லா புல்லிஷ் கேண்டல் பச்சையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின உடனே அவர் வந்து ஒரு நபர் வந்து நல்லா மேலே போகுது. அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா நீங்கள் வாங்கின உடனே ப்ராஃபிட் வந்து வருதுன்றதுக்கு அவர் வந்து எதை பற்றியும் நினைக்கணும்னு ஆசைப்படார், எதை பற்றியும் பார்க்கவும் மாட்டார். அந்த லாபம் மட்டும் தான் அவருக்கு கண்ணுக்கு தெரியும். இன்னொரு நபர் அவர் வாங்கின உடனே இறங்குதுன்னு வைங்களேன், இறங்குனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாங்கினதில் கிட்டத்தட்ட ஒரு 5-10% இறங்கிடுச்சுனாலே பயம் வந்துடும், லாஸு. அதுக்கப்புறம் அதை வந்து ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்து அவர் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். பல பேரை சஜஷன் கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ சில ஸ்டாக் வந்து வாங்கின உடனே வந்து மேலே போகணுன்னு அவசியம் இல்லை. சில ஸ்டாக் வாங்கின உடனே கீழே இறங்கிட்டு சப்போர்ட் எடுக்க வரும். தட் இஸ் கால் ரீட்ரேஸ்மெண்ட். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஒரு ஸ்டாக்கு மேலே போகும். ஒரு சில ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த இதில் சைட்வேஸ் வரும். சைட்வேஸ் வந்துட்டு அப்புறம் பிரேக் அவுட் ஆகும். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப சைட்வேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் சுற்றிட்டு இருந்து உங்களுக்கு ரொம்ப வெறுப்பேற்றும், அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பிளாஸ்ட் ஆகும். ஸோ எல்லாமே அப் ட்ரெண்டு தான், ஆனால் அந்த அப் ட்ரெண்டு போகிறதுக்கு அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு மார்க்கெட் எடுத்துக்கிற டைம் வந்து டிஃப்ரெண்ட்டு. அதாவது நம்ம வாங்கின இடத்துல மார்க்கெட் சப்போர்ட், அதாவது இண்டிசஸோட சப்போர்ட்டு, செக்டார் இண்டிசஸோட சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி வாங்கின உடனே கடன்னு ப்ராஃபிட்லேயே இருப்பீங்க. அப்படி இல்லை, இதில் ஏதாவது ஒரு சப்போர்ட் மிஸ் ஆகுது, ரொம்ப ஸ்லோ ஆகுது, மொமெண்டம் ஸ்லோ ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு, கொஞ்சம் கரெக்ஷன்றது வந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் கிடையாது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி வந்துட்டு மேலே போகும். அப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் லாஸ்ட்டில் தான் இருப்பீங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்குன்னா, அந்த லாஸ் வந்து எதுக்கு வருதுன்னா, ஓகே அது ரேண்டமாக மூவ் ஆகுது மார்க்கெட்டு, கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும், வெயிட் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்னா டெக்னிக்கல் தெரிஞ்சால் மட்டும்தான் வரும். அந்த ரேண்டம்னஸை புரிஞ்சுக்கிட்டால் தான் மட்டும் தான் வரும். ஏன்னா நம்ம வாங்கின உடனே லாபம் கொடுக்கணுன்ற எந்த ஒரு கண்டிஷனும் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையாது. டெக்னிக்கலாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து சென்னை பெட்ரோலியம் அப்படின்ற ஒரு ஸ்டாக் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், வீக்லி சார்ட்டு. ஒரு நபர் வந்து இங்கே வாங்குறாரு, இந்த ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலில் 4 வாரம் கண்டினியூவாக ஏறிட்டுருக்கு, இந்த வாரமும் ஏறும்னு சொல்லிட்டு வாங்கிட்டார். இவர் வாங்கின நேரம் 4 வாரம் தொடர்ந்து இறங்கிட்டே இருக்குது. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா அது இவ்வளோ நாள் ஏறிட்டு இருந்தது, இப்போ வந்து இறங்குது, லாஸை கட் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு வியூ இருக்கும். ஸோ ஒரு டெக்னிக்கல் தெரிஞ்ச நபர் என்ன பண்ணுவாரா, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுவார். என்ன ட்ரெண்ட் லைன், இந்த இதில் வந்து ஜஸ்ட் வந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுவார். ஓகே, இது வந்து ஹையர் லோ ஃபார்மேஷனில் வருது, இது வந்து சீக்வன்ஸாக கண்டினியூவாக அந்த கீழே இறங்கினாலும் அந்த இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப் ட்ரெண்டை வந்து பாதிக்காத அளவுக்கு இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் படித்தவர் வந்து இதை அப்படி தான் அணுகுவார். அப்போ என்ன பண்ணார், ஓகே இறங்கினாலும் சப்போர்ட் எடுத்துருக்கு, ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துருக்கு, நம்ம வெயிட் பண்ணணும், சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். லாஸ் இருந்தாலும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எப்போ கிடைக்குன்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட ரேண்டம்னஸை புரிஞ்சிக்கும் போது தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். இல்லைனா ஒரு நம்பராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயந்துருவீங்க, லாஸை கட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களோட எமோஷனல் எப்படி சொல்லுன்னா, நான் வாங்கிறதுக்கு முன்னாடி 4 வாரம் தொடர்ந்து ஏறிட்டு இருந்தது, நான் வாங்கினதுக்கப்புறம் 4 வாரம் இறங்குதே, அப்போ வந்து நான் இது வந்து ஒரு சூதாட்டமா,
ஒரு மேனிப்புலேஷன் அப்படின்ற தாட்டில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அது ரீட்ரேஸ்மெண்ட்டு ஒரு 4 வாரம் ஏற்றுறதுக்கு ஒரு 3 வாரம் இறங்குது அப்படின்ற கணக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. அது எப்போனா டெக்னிக்கல் படித்தா மட்டும் தான் தெரியும். இந்த இடத்துல இதே இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பெரிய பிரேக் அவுட்டாக இருக்கா, இங்கே வாங்கிட்டீங்க, நீங்கள் வாங்கின உடனே பெரிய லாஸு. ஆனால் எவ்வளோ தூரம் இறங்கினாலும் கூட அந்த ட்ரெண்டை வந்து உடைக்க முடியல பாருங்கள். இந்த அப் ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுற லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் அவுட் தான் நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன தான் அது டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் ஒரு சர்டன் பாயிண்ட் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு விதி இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே அது என்ன தான் இறங்கினாலும் அது புல்லிஷ் கண்ட்ரோல் தான் இருக்கும். ஒரு சர்டன் பாயிண்ட்டு கீழே என்ன தான் வந்து அது மேலே போனாலும் அது வந்து பேரேஷோட கண்ட்ரோல் தான் இருக்கும். அந்த சர்டன் பாயிண்ட் வந்து நம்ம டெக்னிக்கலாக தான் நம்ம வந்து சார்ட்டில் வந்து படிக்க முடியும். அதுக்கு தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்கிறது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தான் உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கும், நீங்கள் வந்து கான்ஃபிடன்ஸாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் பாட்டம் அடிப்பாங்க, ட்ரெண்டை சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. அப்படி மேலே போனாலும் பெரிய லெவலில் மேலே போகல, அதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப நாள் சைட்வேஸ் போயிட்டு உங்களுக்கு கடுப்பேற்று தான் போயிருக்கு. பட் சைட்வேஸ் போனாலும் நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்காமல் தான் சைட்வேஸ் போயிருக்கு. அந்த ட்ரெண்டை எடுத்த உடனே மேலே போயிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் ரேண்டம்னஸ் ஆஃப் த மார்க்கெட். நம்ம வாங்கின உடனே ஏறுற விதம் ஒன்று இருக்குது, வாங்கிட்டு அது சப்போர்ட் எடுக்கிறது ஒரு விதம் இருக்குது, இன்னொன்று வந்து சைட்வேஸ் போயிட்டு ஏறுற விதம் இருக்குது. இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறது வந்து நம்ம டெக்னிக்கலாக தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிஸ்க் ரிவார்டுன்னு வெயிட் பண்ணுறவங்க வந்து லாஸை கட் பண்ணுறாங்க. மார்க்கெட் ஒரு ரேண்டம்னஸை புரிஞ்சுக்கிட்டு ப்ரைஸ் ஆக்ஷனில் அந்த டிப்பு, அந்த பாயிண்ட் அவுட் லெவலில், அந்த பாட்டம் அவுட் லெவல் தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க. அதான் விஷயம். இந்த இடத்துல பாருங்கள், கரெக்ஷன் லெவலு 27% விழுந்தாலும் அந்த ட்ரெண்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. இங்கே 14% விழுந்தாலும் அந்த ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் மேலே போயிருக்கு. அந்த வேரியேஷன், அந்த பாட்டம் அவுட் கரெக்ஷன் லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் அந்த பாட்டம், அந்த ட்ரெண்டோட அந்த சப்போர்ட்டை வந்து கரெக்டாக டிப் எடுத்து தான் மேலே போகும். ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பரில் வைக்கக்கூடாது, டெக்னிக்கலாக சார்ட்டில் தான் அது வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரேண்டம்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் லெவலை வந்து மாற்றிட்டே போகணும். அதனால தான் நான் ஸ்டாப் லாஸை பற்றி ஜஸ்ட் நம்பரில் வந்து நான் பெருசாக பேசவே மாட்டேன். அதுக்கு காரணம் வந்து இந்த ரேண்டம்னஸ் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் தான். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விப்ரோ 600க்கு 74 ஷேர்ஸ் இருக்குது. ஆவரேஜ் பண்ணலாமா, வெயிட் பண்ணலாமா, பயமாக இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, பயப்படலாம் போயிடாதீங்க. அது கண்டிப்பாக நல்ல ஸ்டாக்கு தான், சப்போர்ட் எடுக்க வரும். ஸோ டவுன் ட்ரெண்டோட கண்டினியூட்டியில் நான் ஆல்ரெடி ட்ரேடிங் வீல் அப்டேட் பண்ணியிருக்கேன். பாட்டம் அவுட் ஏரியா 450 டவுன் சைடு வந்தாலும் 450 ரூபாவில் வந்து விப்ரோ வந்து பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கொரோனாவிலேருந்து ஏறிட்டு இருக்க ட்ரெண்டு 50% கரெக்ஷன் வந்திருக்கு. அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் 450 வந்து வாஷ் அவுட் ஆகும். ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான் அந்த 450 லெவலில் வந்து ஒரு பையே டிப் லெவலாக விப்ரோவில் வந்து பார்க்கலாம். இது என்னோடய வியூ மட்டுமே. ஓகே, ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாதிரி நீங்களும் ப்ராப்பராக ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நான் இந்த மந்த்து பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக கற்றுக்கணும்ப்பா, எனக்கு டெக்னிக்கல்லாம் தெரியாது, நீ ஏதோ ரேண்டம்னஸ்லாம் சொல்கிற, நான் இதை வச்சு கரெக்டாக ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணணும், கரெக்டாக ட்ரேட் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்டாக சர்வைவ் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விருப்பப்படுறவங்க கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கூகுள் ஃபார்மில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. ஏதாவது வாட்ஸ்அப் ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரிலேட்டடாக ஏதாவது கொரி இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். Tamilniftyanalysis@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். மிக்க நன்றி நண்பர்களே.